ஐயோ ஏன் கேட்குறீங்க? நாங்கள் இந்த பாலம் இல்லாமல் நாங்கள் பெரும்பாடு பார்க்குறோம்ப்பா. அக்கரைப்பத்தனை சுற்றி வந்து சாமானத்தை குறைச்சி 500 ரூபா ஆட்டோவுக்கு வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வாரோம். பாலம் இல்லாததுனால பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லைங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இந்த மாதமே ஸ்கூலும் இல்லைங்க. 1000 பேர்கிட்ட அந்த தோட்டத்தில் இருக்காங்க. தயவு செய்து பிள்ளைங்க ஸ்கூல் போகணும். நாங்களும் நோயாளி, சாமான் எடுக்க போக எங்களுக்கு வசதி குறைவு. தயவு செய்து எங்களுக்கு இந்த பாலத்தை கொஞ்சம் சரி கட்டி கொடுங்க, நாங்கள் கேட்டுக்கோம். இந்த நாள் பொழப்ப கெடுத்து ஆம்பளால் பொம்பளால் எல்லாம் இருந்து இந்த மாதிரி இந்த பாலத்தை சர்க்கட்டணும். எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த துண்டில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வயசு போன மாமியா வச்சுருக்கோம். அவங்களுக்கு சுகம் இல்லாட்டி தொகலில் தூக்கி போட்டுக்கிட்டு போகணும். நாங்கள் சுற்றி வரக்காட்டியும் அவங்களுக்கு முடிஞ்சிடும் சாமி. இல்லை எங்களுக்கு இந்த பாலம் இல்லாமல் எவ்வளோ சிரமமாக இருக்குது. இதுக்கு முன்னுக்கும் நாங்கள் வரவங்கக்கிட்ட எல்லாம் சொன்னோம், யாரும் இதை பற்றி கணக்கெடுக்கலை. இப்போ மலையில் பாலம் பண்ண கைக்கு நாங்கள் அக்கரைப்பத்தனை போயிட்டு தான் ஒரு அவசரம் வந்தாலும் டவுனுக்கும் போகணும். வீலுக்கும் 800 ரூபா 900 ரூபா எடுப்பாங்க. நாங்களும் சாமானத்தை குறைச்சி ஸ்கூல் பிள்ளைங்க போகணும். இதை யார் சரி இதை பாலத்தை சரி கட்டி கொடுங்க. உருளைக்கர் தோட்டத்துலேருந்து இந்த பாலம் சேதப்பட்டு இன்றைக்கி பாடசாலை போகிற பிள்ளைகளுக்கு அவ்வளோ தூரத்தை எடுத்து இப்போ ஒரு 50 ரூபா கொடுத்து போக வேண்டியாக இருக்குது. எங்கள் மகன்லாம் இன்றைக்கி நான் கொலசிப்பா 6 மணிக்கு எங்கள் மாப்பிளையும் நானும் மாற்றி 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறோங்க சார். நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்னங்க சொன்னீங்க, 3 வருஷத்துக்கு பிற்பாடு இந்த பாலத்தை நீங்கள் கட்டித்தரோம் நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு 3 வருஷத்துக்கு தற்காலிகத்துக்கு இப்போதைக்கு நடப்பாதைக்கு போகிறதுக்காக நீங்கள் ஒரு நன்றி இது பாலமாக செஞ்சு கொடுக்க வேண்டும் சார். எங்கள் பிள்ளைகளுக்காக, பாடசாலை போகிற பிள்ளைகளுக்காக மிச்சம் ஒரு உதவி நீங்கள் செஞ்சு கொடுக்க வேணும். இந்த உருளைக்கர் தோட்டம் இவ்வளோ எஸ்டேட்டில் பிள்ளைங்க, எஸ்டேட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாம் போகிற பிள்ளைங்க, பாடசாலை போகிற பிள்ளைங்க தாய்மாருங்க தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க சார். வழி இல்லாமல் கிடக்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு போக வசதி இல்லை, சுகம் இல்லாதவங்களுக்கு கூட்டி போவே இல்லை.